எங்க இருக்கு? பரலோக ராஜ்யம் உற்று நோக்குற ஒரு ஸ்தலம் திருச்சபை. சபையைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். வருகிறதே சபை எடுத்துக்கொள்ளத்தான் வராரு. சபைக்குத்தான் போஷிப்பு, சபைக்குத்தான் பாதுகாப்பு. பேழைக்குள்ள சபை என்பது பேழை மாதிரி இல்ல, பேழைக்குள்ள இருந்தா தான் பாதுகாப்பு, பேழைகளுக்கு இருந்தா தான் சப்ளை வரும். பேழை விட்டுட்டு வெளியே போனா நியாய தீர்ப்பு இருக்குது இல்ல, அக்னி தீர்ப்பு வெளியே இருக்கு. ஆனா பேழைக்குள்ள எதுவும் கிடையாது. அதனாலதான் பாருங்க, நோவாட்ட சொல்லி பேழையை ரெடி பண்ணி சொன்னார். அவனும் அவனுடைய 3 மகன்களும் 3 மருமக்களும், நோவா மனைவி, ஆக மொத்தம் மனுவர்க்கத்தில் 8 பேர். அவங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் உள்ள வச்சிருந்தார். இப்ப பேழைக்குள்ள இருக்கும்போது மழை அடிச்சுச்சா? பேழைக்கு மேலதான் அடிச்சுச்சு, பேழைக்குள்ள வரல. ஆமா தானே? புயல் அடிச்சுச்சு, காற்று அடிச்சுச்சு, 40 நாள் பெருமலை, ஊற்று கண்ணும் திறந்துருச்சு, வானத்தின் மதகளும் திறந்துருச்சு, எல்லாம் திறந்து ஊற்றுது. ஆனால் எவ்வளவு வெள்ளப்பெருக்கம் அதிகரிக்க பேலை முழுகல, பேலை மேல மேல எழும்பிதான் வந்துச்சு. இதுதானே கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் நீங்கள் இருந்தால் இந்த உலகத்துல எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை தீமை வந்தாலும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. பாதிக்குமா? ஏன்? நீங்க பேழைக்குள்ள இருப்பீங்க. அவருக்குள்ள இருக்கிறதுனால அதை அடிக்கலாம், அத்தனை யார் மேல விழும்? பேலை மேலதான் விழும். அதுதான் சிலுவையில் நடந்தது. பேழையாகி கிறிஸ்துவின் மேல் விழுந்தது, ஆக்கினை தீர்ப்பு அவன் மேல் விழுந்தது, தண்டனை அவன் மேல் விழுந்தது, கோபாக்கினை அவர் மேல் விழுந்தது, பாவத்துக்குண்டான கிரயத்தை அவர் கொடுத்தார். எல்லாமே அவர் செலுத்தி இப்ப சொல்றாரு, நீ எனக்குள்ள இருக்கேன், எனக்குள்ள நீ இருக்கிற, நீ நீதிமான். நீதிமானா இருக்கிறதுனால நீ செழிப்ப. நீதிமான் பனையை போல் செழிப்பான். நீதிமானுக்கு துன்பம் வரும், ஆனா அவன் ஜெயம் எடுப்பான். சொல்லுதா இல்லையா? எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அதான் நீதிமான். காரணம் என்னன்னா, அவன் பலத்தில் இல்லை, கிறிஸ்துவின் பலத்தில் அவன் எழும்புகிறான்.